आर्तिहन्तु पितृत्वमन्येष विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्थम् अनन्यलभ्यं लक्ष्मीतिसम्मं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा वे प्रपद्ये निरवद्यानां षद्यां गुणसम्पदाम् शरणं भववीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षतं ख्यातश्रीनृसिंहकार्यमुनित्पादाम्बुजैन्दिन्दिरं दान्तिक्षान्तिदयाद्भिः शोगणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठार्योगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये। श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशरणरिपुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं रसन्मे नरहरिषटजद्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव यतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराच्छटकोपकृत्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपथं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरेण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्यैर्धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशठारियोगिन्यस्तात्मरक्षापरम् श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंशजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चितजितेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्रीविष्टचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयः। விஷ்ணு புராணத்தினுடைய கடைசி 3 அத்தியாயத்தை பார்க்க போறோம். இதுல ஒரு ஒரு சின்ன விற்த்தாந்தத்தையும் சொல்லிட்டு இந்த புராணத்தை உபசம்ஹாரம் முடிக்க போற பராசர மகர்ஷி. புராணத்தினுடைய ஆரம்பத்துல இந்த பகவானை பத்தி தான் சொல்லிட்டு வர. விஷ்ணு புரான்ற பெயருக்கு அன்வர்த்தமாக பகவானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவன் எப்படி எல்லாம் சொல்லிட்டு வரார். இப்போ இந்த 6வது அத்தியாயத்துல அவன் அடைய வேண்டிய உபாயம் அப்படிங்கறத சொல்ல போற. இத்தனை நாள் வரையில் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு கேட்டா, உபாசிக்கப்பட வேண்டியதான பரமாத்ம ஸ்வரூபம், பகவானுடைய ஸ்வரூபம், அவனுடைய விபூதிகளை எல்லாம் பத்தி சொல்லிட்டு வந்தார். இதுல எங்களாழ்வான் வியாக்கியானத்துல இத சொல்ற போது எடுத்து ஆரம்பத்துல சொல்ற, ஏவம் தாவது உபாசிய பூதம் பகவத் ஸ்வரூபம் முக்தம். ஏவம் தாவது இதுவரையில் எப்படின்னு கேட்டா, உபாசிக்கப்பட வேண்டியதான பகவானுடைய ஸ்வரூபங்களையும் அவனுடைய விபூதிகளையும் பத்தி சொல்லிட்டு வந்தார். இதானிம் உபாசன பர்யாயம் சாங்க உபாங்கம் பக்தும் ஆரம்பதே. இப்போ முடிக்கிறச்சே உபாசன பர்யாயம், உபாசனம் அதுக்கு சமானமாக இருக்கக்கூடிய சாங்க உபாங்கங்கள், அங்கத்தோடு கூடின அங்கம் உபாங்கங்கள் எல்லாவற்றையும் சொல்றதுக்காக இந்த 6வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பராசரः स्वाध्याय संयमाभ्यां स दृश्यते पुरुषोत्तमः तत्प्राप्ति कारणं ब्रह्म तदेतत् इति पठ्यते। स्वाध्यायाद्योगमासीत योगात् स्वाध्यायम् आवसेत् स्वाध्याय योग संपत्त्य परमात्मा प्रकाशते तदीक्षणाय स्वाध्याय चक्षुर्योगस्तथा परम् நமாம்ச சக்ஷுஷா திருட்டும் பிரம்மபூதா ச சக்யதே. ரொம்ப அழகா சொல்லிடுற. இப்போ ஸ்வாத்தியாய சம்யமாபியாம் சஹா திருஷ்யதே. இப்போ இந்த பகவான் அப்படின்னு கேட்டா,
இந்த சுவாத்தியாயம் சம்யமனம். சுவாத்தியாயம் அப்படின்னு சொன்னா சாஸ்திர ஞானம், சாஸ்திரங்களினால ஏற்படக்கூடிய ஞானம். சம்யமனம்னு சொன்னா புலனடக்கம்னு சொல்லுவோம். அதாவது கண்ட்ரோல் ஓவர் த சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்றோம் இல்லையோ, அது சம்யமனம்னு பேரு. இப்போ சுவாத்தியாய சம்யமாபியாம், இந்த இரண்டினாலும். சுவாத்தியாயம்ங்கிறது என்ன? சாஸ்திரத்தினுடைய ஞானம். சம்யமனம்ங்கிறது அந்த புலனடக்கம், அது யோக சாஸ்திரம்னு பேரு. சஹா புருஷோத்தமஹா திருஷ்யதே. இப்போ இந்த பகவானை உள்ளபடி அறிவதற்கு சாஸ்திர ஞானமும் அதுக்கப்புறம் புலனடக்கமும் இருந்தால்தான் அவன் அறியப்படுகிறான். சஹா திருஷ்யதே. திருஷ்யதேன்னா பார்க்கப்படுகிறான்னா, பார்க்கறதுங்கிறது பின்னாடி சொல்ல போறார். மாம்ச சக்ஷுஸ்னால அவனை பார்க்க முடியாது. இங்க திருஷ்யதே அப்படின்னு சொன்னா அறியப்படுகிறான்னு அர்த்தம் இருக்கு. தத் பிராப்தி காரணம் பிரம்ம தத் ஏதத் இதி பட்யதே. இப்போ அவனை அடைவதற்கு இது ஒன்றுதான் அப்படின்னு சொல்றது. அவனை அடையறதுக்கு தத் ஏதது பிரம்மஹா இதி பட்யதே. இப்போ இந்த இரண்டும் தான் அவனை அடைவதற்கு பிராப்தி காரணம், அடைவதற்கு உபாயமாக இருப்பதினால் ஏதது பிரம்மஹா இதி பட்யதே. அதனாலதான் இந்த அறிய வேண்டிய இந்த உபாயத்தையும் பிரம்மம் என்றே அறிகிறோம். பட்யத்தேனா அறியப்படுகிறது, படிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். பரமாத்மாவை எப்படி நம்ம பிரம்மஸ்வரூபம்னு சொல்றோமோ, அவனை அடைவதற்கு சாதனமாக அதாவது பிராப்திக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த சுவாத்தியாயமும் யோகமும். ஆகையினால இதையும் பிரம்ம சப்தத்தினால மகான்கள்லாம் கூறுகிறார்கள்னு அர்த்தம். தத் பிராப்தி காரணம் ஏதது பிரம்ம இது பட்யதே. சுவாத்தியாய யோகமாசீத யோகாத் சுவாத்தியாயம் ஆவசேத். சுவாத்தியாய யோக சம்பத்தியா பரமாத்மா பிரகாஷ்யதே. அதாவது சுவாத்தியாயம் சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக அறிந்த பிறகு அப்புறம் நாம என்ன பண்ணணும்? அந்த சம்யமனம்னு சொல்லக்கூடிய அபியாசம், யோகாபியாசம்னு அர்த்தம். சுவாத்தியாயாது யோகமாசீத, யோகாது சாத்தியாயம் ஆவசே. அப்புறம் அந்த யோகத்தை, அந்த சம்யமனத்தை அறிஞ்ச பிறகு சாஸ்திரத்தை என்ன பண்ணணும்? ஆவசேத்தனா திருடீகரணம் பண்ணிக்கணும். அதாவது முதல்ல சுவாத்தியாயத்தினால யோகத்தை அபியாசம் பண்ணணும். யோகத்தை நல்லா அபியாசம் பண்ணதுக்கு பிற்பாடு சாஸ்திரத்தை திருடீகரணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். சுவாத்தியாய யோக சம்பத்தியா பரமாத்மா பிரகாஷ்யதே. இந்த மாதிரி சுவாத்தியாயத்தினாலே யோகம், இந்த இரண்டினாலேயுமே பகவான் நன்றாக திருஷ்யத்தேன பிரகாசத்தேன அறியப்படுகிறார், நன்கு அறியப்படுகிறார். இந்த ரெண்டும் இருந்தால்தான் பகவானை உள்ளபடி அறிய முடியும்னு அர்த்தம் இருக்கு. ததீக்ஷணாய சுவாத்தியாய சக்ஷு யோகா ததா பரம் ந மாம்ச சக்ஷுஷா திரஷ்டும் பிரம்மபூதா சகா சக்கியதே. இந்த மாதிரி பகவானை அறிந்து கொள்வதற்கு ததீக்ஷணாய என்ன? சக்ஷுன்னா கண். சாஸ்திரம்ங்கிறது ஒரு கண். அதுக்கப்புறம் யோகா ததா பரம் சக்ஷு, அந்த யோகம்ங்கிறதும் இன்னொரு உயர்ந்த கண். இந்த ரெண்டு கண்ணு வேணும் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டு கண்ணு, சாஸ்திர ஞானம்ங்கிற ஒரு கண்ணு, அப்புறம் யோகம்னு சொல்லக்கூடிய புலனடக்கம்ங்கிறது இரண்டு கண்ணு. இந்த இரண்டினால் மட்டுமே பகவானை அறிய முடியும். மாம்ச சக்ஷுஷா திரஷ்டும், அதாவது நம்முடைய இந்த மாம்ச சக்ஷுஸ்ன்னு சொல்றோமே, இப்ப இருக்கக்கூடிய இந்த புறக்கண் இருக்கோ இல்லையோ, புறக்கண்ணால ந சக்கியதே திரஷ்டும், அந்த பரமாத்மாவை அறிவதற்கு முடியாது. அதாவது இந்த மாம்ச சக்ஷுஸ்னால பகவானை அறிய முடியுமான்னா நிச்சயமா முடியாது. இதனாலதான் கீதையிலேயும் பெருமாள் சாதிக்கிறது, இந்த கண்ணுல இந்த மாதிரி திவ்யம் ததாமிதே சக்ஷுன்னு சொல்றதுனால அந்த ஒரு ஞானத்தை கொடுக்கிற, அந்த ஞானத்தினாலதான் அந்த சஞ்சயனுடைய வாக்கியமும் அதுதான். சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம் பக்தியா சுத்தபாவம் கதா சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம்.
சாஸ்திரத்தினால மட்டும்தான் அந்த பகவானை உள்ளபடி அறிய முடியும். இதுல எங்களாழ்வான் வியாக்கியானம் இதுக்கு ரொம்ப விஸ்தாரமாக எடுக்கிற. சுவாத்தியாய சுவாத்தியாய சப்தேன வேதாந்த துவாதசாட்சர பிரணவாதீனாம் தத்துவபராணாம் மீமாம்சா சகிதானாம் வாக்கியானாம் நிர்தேசா. இங்க சுவாத்தியாயம் சுவாத்தியாயம் அப்படிங்கிறதுனால எதையெல்லாம் சொல்ற? வேதாந்த ஞானம், அப்புறம் துவாதசாட்சரம் துவாதசாட்சரம் அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய அப்புறம் துவய மந்திரங்கள், பிரணவாதீனாம் இத தத்துவபராணாம் தத்துவத்தை விளக்கக்கூடியதுதான் இந்த மந்திரங்கள். அதனாலதான் இதுக்கெல்லாம் மந்திர ராஜம்னு பேரு. அஷ்டாட்சரத்துக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டா மந்திரராஜம். மந்திரராஜம்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா இத தத்துவத்தை எல்லாம் சொல்றதுனாலதான் அதுக்கு மந்திரராஜம்னு பேரு. அதனால பிரணவாதீனாம் தத்துவபராணாம் தத்துவத்தை சொல்லக்கூடியதும், மீமாம்சா சகிதானாம் வாக்கியானாம். மீமாம்சா சகிதம் மீமாம்சா சகிதம்னு சொன்னா நியாயங்கள்ல மீமாம்சா நியாயங்கள், அதாவது அந்த பிரின்சிபிள்ஸ்னு சொல்றோம் இல்லையோ, இதையெல்லாம் வச்சுண்டுதான் வாக்கியானாம் நிர்தேசா. இதுதான் குறிப்பிட்டு சொல்ல. சுவாத்தியாயம் சுவாத்தியாயம்னாலே என்ன அர்த்தம்னு கேட்டா வேதாந்த ஞானம், அப்புறம் இந்த அஷ்டாட்சர மந்திரங்கள் துவாதசாட்சர மந்திரங்களுடைய உள்ளபடி அறிவு. இதெல்லாம் எதை சொல்றதுன்னு கேட்டா தத்துவத்தை உணர்த்துதுன்னு சொல்றோம். அப்போ அதெல்லாம் நமக்கு இஷ்டப்படி அதை பண்ண முடியாது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய நியாயங்கள், அந்த மீமாம்சா நியாயங்களை எல்லாம் அதனால அறியப்படுகின்ற ஞானம். ச இத்யுக்த குண விபூதி விக்கிரகாதி விசிஷ்டா புருஷோத்தமா பராமரிஷதே. அதுல சகா புருஷோத்தமஹான்னு அந்த ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையோ, சகான்னா எப்படிப்பட்ட புருஷோத்தமன் அப்படின்னு கேட்டா குண விபூதி விக்கிரகாதி விசிஷ்டா, சகலவிதமான குணங்கள் அவனுடைய விபூதிகள் இதோடு கூடின புருஷோத்தமன் என்பவன் இதனால் கூறப்படுகிறான். சுவாத்தியாய சம்யம ஜனிதம் பிரம்ம விஷயத்வாத் பிரம்ம சப்த வாச்சியம். ததேத ஞானம் ந கேவலம் தர்சன சாதனம் அபிது பிராப்தி சாதனம் ச உச்சதே இத்தியார்த்த. அதுக்கு மேல அந்த ரெண்டுத்துக்குமே பிரம்ம சப்தத்தினால சொல்றாரு இல்லையோ, சுவாத்தியாய சம்யம ஜனிதம் பிரம்ம விஷயத்வா. இந்த சுவாத்தியாயத்தினாலும் அதுக்கு அப்புறம் சம்யமனத்தினாலும் புலநடக்கத்தினாலும் ஒரு பிரம்ம விஷயமான ஞானம் உண்டாகிறதுனால அதுக்கு பிரம்மம்னு அப்படின்னு பேரு சொன்னோம். இந்த ஞானம்ங்கிறது இது பெருமாளை சாட்சாத்கரிக்கிறது மட்டும் இல்ல, அபிது பிராப்தி சாதனம் அவனை அடைவதற்கும் உபாயம் அப்படின்றதுனால தத் பிராப்தி. தத் பிராப்தி காரணம் ததேத ஞானம் பிரம்ம இது பட்டியதே. இப்ப அவனை அடையறதுக்கு இது உபாயமாக இருக்கிறதுனால அதையும் பிரம்மம்னு சொல்றோம். அப்புறம் சொல்றாரு சுவாத்தியாயாத் ச மீமாம்சத்வாத் சுவாத்தியாயாத் அர்த்தம் பரிச்சித்ய யோகமாசீத. இந்த சுவாத்தியாயத்தினால அர்த்தங்களை எல்லாம் நன்றாக அறிந்து, இந்த சுவாத்தியாயம் சாஸ்திர ஞானம்ங்கிறது எது, அதனால அர்த்த ஞானம். அதுக்கப்புறம் யோகாபியாசத்தை பண்ணணும். குணத்ரய மயத்வேன மனசா பிரமாத சம்பவாது அந்யதா உபாசன பரிகாராய யோகாத்து சுவாத்தியாயம் ஆவசேத். இப்போ குணத்ரய மயத்வேன மனசா பிரமாத சம்பவாத். இன்னொரு விஷயத்தையும் சுவாரஸ்யமாக எடுத்து காட்டுறார் வியாக்கியானத்துல. இந்த மனசுங்கிறது என்ன? மனசுங்கிறது பிரகிருத்தியில் இருந்து உண்டானது. பிரகிருதிங்கிறது 3 குணங்களோட கூடினது, சத்வரஜஸ்தமஸோட கூடினது பிரகிருதி. இப்போ ரெண்டுத்துக்கும் காம்ப்ளிமெண்டரின்னு சொல்ல வர. என்ன சொல்ல? ரெண்டும் காம்ப்ளிமெண்டரினா சுவாத்தியாயத்தினால யோகாபியாசத்தை பண்ணணும், யோகாபியாசத்தினால சாஸ்திர ஞானத்தை திருடீகரணம் பண்ணணும் அப்படின்றதுதான் இங்க வழி சொல்ற. இப்போ அதுக்கு காரணத்தை சொல்ற. ஏன் சுவாத்தியாயம் பண்ணி அபியாசம் பண்ணா போறாதா, அப்படியே வந்துடாதான்னு கேட்டா வராது. அதுக்கு காரணம் சொல்ற, மனசா குணத்ரய மயத்வேன. மனசுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இந்த பிரகிருத்தியினுடைய ஒரு பரிணாமம் தான் மனசு. ஆகியனால இதுலயும் 3 குணங்கள் இருக்கும். சத்வரஜஸ்தமோ குணங்கள்லாம் இருக்கும். சத்வரஜஸ்தமோ குணங்கள்னு இருக்கிறதுனால இதுல பிரமாத சம்பவாது அந்யதா உபாசனம். இப்போ பிரமாதம்னா தமிழ்ல பிரமாதம்ன்ற அர்த்தம் இல்லை. பிரமாதம்னா சம்ஸ்கிருதத்துல ஒரு
ஒரு கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவுன்னு அர்த்தம் இருக்கு. பிரமாதம் பிரமாதம்னு சொன்னா கவனக்குறைவுன்றது ஏற்படும் நமக்கு. இப்போ சாஸ்திர ஞானம் வந்துடுறது, இது வந்தாலும் கூட நமக்கு மனசுங்கிறது குணங்களுக்கு வசப்பட்டதுனால, அந்த குணங்களுடைய ஒரு கலக்கத்தினால என்ன வரலாம்னு கேட்டா, நமக்கு ஒரு அலட்சிய போக்கோ இல்ல கவனக்குறைவோ வந்துடும். அதனால என்ன ஆகும்? அந்யதா, புத்தி வேற மாதிரி போயிடும். ஒருவேளை நமக்கு சந்தேகங்கள்லாம் வந்தா அந்த ஞானத்தை அந்த இதுவே போயிடும், நம்ம பண்ணின சிரமங்கள்லாம் போயிடும். அதனால இந்த யோகத்தினால சாஸ்திர ஞானம் வரதே, சாஸ்திரத்துல தத்துவம் என்னன்னு கிளியரா சொல்றதோ இல்லையோ, இதுதான் தத்துவம்னு சொல்றதே, அந்த சாஸ்திரத்துல ஒரு திருடீகரணமான ஞானம் வரணும். அதுக்காக சொல்றார், யோகாத்து சுவாத்தியாயம் ஆமனே இதிச்ச பாடகா. இந்த யோகத்தினால சுவாத்தியாயத்தையும் நன்றாக திருடீகரணம் செய்ய வேண்டும். இப்போ இந்த அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். யதா பாலகா மாத்ருகா பத்திரிகாம் வீக்ஷ லிபி விநியாசம் அபியஸ்யதி தத்வது. இப்போ பாலகா மாத்ருகா பத்திரிகாம், ஒரு எழுத்துல ஏதோ எழுதி வச்சிருக்கோம், அதையெல்லாம் பார்த்து லிபிகளை எல்லாம் அபியாசம் பண்றான். இது பார்த்தா மட்டும் போராது, திருப்பி அதை மறுபடியும் திருடீகரணம் பண்றணும். இது சொல்றாரு. இப்போ இன்னொரு இதையும் சொல்லிடுறாரு இந்த இடத்துல. இப்போ கபிலா அனுசாரிபிஹி கேவல யோக யோக அவலம்பனாது ஜகதா பிரதான பரமாண்வாதி காரணத்துவ நிரீஸ்வரத்வாதிகம் திருஷ்டம். வேதானுசாரிபிஸ்து பிரம்ம காரணத்துவ பிரம்மாத்மகத்வாதி யோகோ திருஷ்டா சம்பத்தி பௌஷ்கல்யம். இது ஒரு வித்தியாசம் சொல்ற. இந்த யோக சாஸ்திரமோ சாங்கிய சாஸ்திரங்களும் இதே யோகத்தை தான் சொல்றது. யோகத்தை அவளும் சொல்லிட்டு வரோம். இப்ப எத்தனையோ பேர் யோகம்னெல்லாம் பதஞ்சலி யோகம்னு சொல்றோம். இப்ப கபில மதத்துல சொல்லக்கூடிய சாங்கியர்களும் இந்த யோகாபியாசத்தை எல்லாம் சொல்றாங்க. அது வழியெல்லாம் சரிதான். ஆனா நமக்கும் அவளுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத சொல்றார். கபில அனுசாரிபிகி, கபிலர்களோ அதாவது சாங்கியத்தை சொல்லக்கூடியவர்களோ யோக மதத்தை சார்ந்தவர்களோ இல்ல மீமாம்சகர்களோ அவள்லாம் என்ன பண்றா? கேவல யோக அவலம்பனம். அவ அந்த வெறும் யோகாபியாசத்தை மட்டும் சொல்றாளே தவிர அவள்லாம் பிரபஞ்சத்துக்கு காரணமாக பகவானை ஒத்துக்கிறது இல்லை. அவள்லாம் பிரபஞ்சத்துக்கு காரணமாக இந்த பிரகிருதியை தான் சொல்றாளே தவிர பரமாத்மா பகவான் ஜெகத்துக்கு காரணம்னு அவர்கள் ஒத்துக்காத காரணத்தினால அவர்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா நிரீஸ்வரத்வாதிகம் திருஷ்டம். அவர்கள்லாம் நிரீஸ்வரவாதிகள், பகவான காரணமாக ஒத்துக்கல. அதனாலதான் அவளையெல்லாம் நாம கண்டிக்கிறோம். அதனால கண்டிச்சு இந்த வேதாந்த சாஸ்திர ஞானத்தினால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா பகவான் தான் தத்துவம், பகவான் தான் ஜெகத்காரணம் எல்லாம் சொல்றது. ஆக அந்த சாஸ்திர ஞானத்தை கொண்டு யோகாபியாசத்தை பண்ணி அந்த யோகாபியாசத்தினால சாஸ்திரத்துல ஒரு திருடீகரணமான விசுவாசம் வரணும். அதுதான் பரமாத்மாவை அடைவதற்கு சாதனம். இப்போ சாஸ்திர ஞானத்தை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டோ சாஸ்திரத்தாம்போன்னு விட்டுட்டா அதுல நம்பிக்கை வராது போயிடும். அதுக்காக சொல்றது. ஆகையினால பௌஷ்கல்யம்னா ஒரு ஒரு புஷ்கலத்துவம், ஒரு நரிஷ்மெண்ட் வரணும். அதுல ஒரு தீவிரத்தை, ஒரு பிடிப்புங்கிறது ஏற்படும். அதுக்காக இவ்வளவு தூரம் அங்க பராசர மகர்ஷி அதையெல்லாம் எடுத்து சொல்றார். தீக்ஷணாய சுவாத்தியாய சக்ஷு யோகா ததா ந மாம்ச சக்ஷுஷா திருஷ்டம் பிரம்மபூதா சற்பிரகாசியதேன்னு இந்த அத்தியாயத்துக்கு ஒரு அழகான அவதாரிக்கையே அவர் வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எடுத்து காட்டுறார். அதுக்கு மேல மைத்ரேயர் கேட்கிறார், பகவன் தமகம் யோகம் ஞாதும் இச்சாமி தம்பத ஞாதே எத்திர அகில ஆதாரம் பஷ்யேயம் பரமேஸ்வரம். உடனே சொன்ன உடனே அவர் கேட்கிறார், சுவாமி நீர் இந்த சொல்லிட்டாரு அந்த யோகம் அகம் யோகம் ஞாதுமிச்சாமி, அந்த யோகம் ஆவசியத்துல சொல்றேன், யோகத்தை அபியாசம் பண்ணணும்னு சொல்றேளே, அந்த யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யோகம் ஞாதும் இச்சாமி அதை சொல்லணும். ஞாதே எத்திர அகில ஆதாரம், எதை அறிந்தால் சகல பிரபஞ்சத்திற்கும் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் உணர முடியுமோ அப்படிப்பட்ட யோகத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீ பராசரஹா
யதா கேசித்வஜः பிராஹ காண்டிக்யாய மகாத்மனே ஜனகாய புராயோகம் தமகம் கதையாமி தே. உடனே சொல்ற, பா மைத்ரேயரே, நான் கேசித்வஜர் அப்படிங்கிறவர் மகாத்மாவாக இருக்கக்கூடிய காண்டிக்கியருக்கு இந்த யோக சாஸ்திரத்தை எப்படி சொன்னாரோ அதை அப்படியே நான் உமக்கு சொல்லுகிறேன். யதா கேசித்வஜா பிராக, கேசித்வஜர் காண்டிக்கியருக்கு, காண்டிக்கியாய மகாத்மனே, ரொம்ப பெரிய மகாத்மாவாக இருக்கக்கூடிய காண்டிக்கிய ஜனகருக்கு கேசித்வஜர் எப்படி சொன்னாரோ அதையே புறா யோகம், அத ஜனகாய முன்பு அந்த காண்டிக்கிய ஜனருக்கு சொன்னாரோ அதையே உமக்கு அப்படியே சுத்தே தமகம் கதையாமி, அதை நான் உமக்கு அப்படியே சொல்லுகிறேன் சொன்னார். மைத்திரேயர் காண்டிக்யா கோ அபவது பிரம்மன் கோவா கேசித்வஜா கிருதி கதம் தயோச்ச சம்பாதா யோக சம்பந்த காரணாத். உடனே கேட்கிறார், சுவாமி காண்டிக்கிய ஜனகர் யார், காண்டிக்கிய ஜனகர் யார், கேசித்வஜர் யார்? இப்போ இவாளுக்குள்ள சம்பாதம்னு சொன்னார், ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் வந்தது. எதனால காண்டிக்கிய ஜனகர் யாரு, கேசித்வஜர் யாரு, இவாளுக்குள்ள இந்த சம்பாதம்ங்கிறது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத எனக்கு அவசியம் தேவை சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நிமிஷம், அப்புறம் போட்டா போடணும் இல்லையா? ஒரே பக்கம் தானே, ரெண்டு பக்கம் ரெண்டுலயுமே போடணுமா? மகராஜ் வந்திருக்காரா? ஒரே காப்பி ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டேன் அந்த டியோக்கு. ரெண்டு தானே? இதெல்லாம் அவரை ஊருக்கு போலான்னு சொல்லிடு, அவர் அனௌன்ஸ் பண்ணார். சோ காண்டிக்கிய ஜனகர் யாரு, కేశిధ్వజర్ யாரு நாகராஜ் గారు జస్ట్ ఒరే నిమిషం తీసుకోండి. ప్రసాదం for leaving today. Tomorrow morning, want to meet architect Venkatesh. Here. Okay. Tomorrow 11 o'clock we are meeting. Okay. We are discussing about building works. Okay, you go ahead. The elevation also. Right. Regarding the Goshala, I will let you know that I will talk to Sundar Rajan. I will let you know what should be done. You want to know what you want to do. We'll maintain, we will professionals will get to for maintaining and the preparation of medicines. You see, wonderful batch is there. Okay. From Karnal Udupi. From Udupi, we know how many people. So you'll see. I'll bring that. Okay. And what else? My interest me, so serve better. Take this and get scan copy. I will come. Okay. Okay. My intention is open and telling you. I don't have any purpose of life. Completely full-hearted, I want to do service. I am demoralizing every day. Yeah.
ஸோ மைத்ரேயர் கேட்கிறார், அந்த காண்டிக்க ஜனகர் யாரு, கேசித்வஜர் யாரு, அவர்களுக்குள்ள எந்த காரணத்தினால ஒரு சம்வாதம், அதாவது ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் வந்தது. அதுக்கு சொல்ற ஸ்ரீ பராசரஹா. அந்த பராசரர் அந்த அவளுடைய அந்த விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். தர்மத்வஜோவை ஜனகா தஸ்ய புத்திரோ அமிதத்வஜா கிருதத்வஜஸ்ச நாம்னா ஆசீத் சதா அத்தியாத்மரதிர் நிருபஹா. சொல்ல, முன்ன ஒரு சமயத்துல ஒரு ஒரு தர்மத்வஜ ஜனகர் அப்படின்னு ஒரு பெரிய மகாராஜா ஒருத்தர் இருந்தார். தர்மத்வஜோவை ஜனகா தஸ்ய புத்திரோ அமிதத்வஜா. அவருக்கு 2 பிள்ளைகள், அமிதத்வஜன்னும் கிருதத்வஜன்னு 2 பிள்ளைகள் இருந்தா. அவருக்கு அமிதத்வஜா கிருதத்வஜஸ்ச நாம்னா ஆசீத் சதா அத்தியாத்ம ரதி நிதா. இந்த 2 பேர்ல கிருதத்வஜர் அப்படிங்கிறவர் சதா சர்வ காலமும் அத்தியாத்ம ரதிஹி, அத்தியாத்மம்னு சொன்னா வேதாந்த சாஸ்திரத்திலேயே அதுல ருச்சி உள்ளவராக அதை பத்தியே நினைச்சுட்டு இருப்பார். அந்த வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருப்பார். இப்போ கிருதத்வஜர் அத கிருதத்வஜஸ்ச புத்திரஹா அபூத் ख्यातः கேசித்வஜோ நிருபஹ புத்திரோ அமிதத்வஜஸ்யாபி காண்டிக்ய ஜனகா அபவது. கிருதத்வஜருடைய பிள்ளை அப்படிங்கிறவ ख्यातः கேசித்வஜா. அப்போ அந்த கேசித்வஜர் அவருடைய அந்த கிருதத்வஜருடைய பிள்ளையும் அமிதத்வஜருடைய பிள்ளை காண்டிக்ய ஜனகர்னு 2 பேர். அவளுடைய பரம்பரை 2 பேரும் கசின்ஸ். அந்த மாதிரி அபவது. கர்ம மார்க்கேண காண்டிக்யா பிருத்திவியாம் அபவத் பதிஹி கேசித்வஜோ அபி அதிவாசி ஆத்ம வித்யா விசாரதா. இந்த காண்டிக்ய ஜனகர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, கர்மயோகி. தனக்கு உண்டான கர்மங்களை எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்தார். இவர் கேசித்வஜர் அத்தியாத்ம வித்யைன்னு சொல்லக்கூடிய பரவித்யை. கேசித்வஜா அப்படி அதீவ ஆசீத் ஆத்ம வித்யா விசாரதா. ரொம்ப இந்த ஆத்ம வித்யன்னு சொல்லக்கூடிய வேதாந்த சாஸ்திரத்திலேயே ரொம்ப அதுல ருச்சியோட இருந்தார். தௌ உபாவபி ச ஏவ ஆஸ்தாம் விஜிகீஷு பரஸ்பரம் கேசித்வஜேன காண்டிக்யா ஸ்வராஜ்யா அவரோபிதா. இப்போ 2 பேருக்குள்ளேயும் எப்பவும் போட்டி. அதாவது நீ வசத்தியா, நான் வசத்தியா, நீ இப்ப இந்த வித்யால உன் வித்யா பெருசா என் வித்யான்றதுனால 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எந்தி போட்டி பொறாமை இருந்துட்டே இருந்தது. அதனாலேயே போக 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 என்னாச்சு, இந்த கேசித்வஜர் என்ன பண்ணார், காண்டிக்க ஜனகரை ராஜ்யத்துல இருந்து கழட்டி விட்டார். அதாவது இதான் போற தாவுபா செய்து கேசித்வஜேன காண்டிக்யா ஸ்வராஜ்யாத் அவரோபிதா. இந்த ராஜ்ய பாரத்துல இருந்து அவரை இறக்கி விட்டுட்டார். புரோதசா மந்திரிபிஷ்ச சமவேதா அல்பசாதனஹா ராஜ்யாது நிராகிருதா சோத துர்கா அரண்ய சரஹா அபவது. இப்போ காண்டிக்க ஜனகர் என்ன பண்ணார் பாவம், இவருக்கு எப்போ இந்த வேதாந்த விசாரமாக இருக்கிற காரணத்தினால ஏதோ கொஞ்சம் தன்னோட சேர்ந்த ரொம்ப முக்கியப்பட்ட மனுஷாலை எல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஒரு காட்டுல யாருமே நுழைய முடியாத ஒரு காட்டுல போய் வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் இந்த காண்டிக்க ஜனகர். ராஜ்யாது நிராகிருதா அசோத துர்கா அரண்ய சரஹா. துர்காரண்யம்னா ஒரு அன்அப்ரோச்சபிள் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி இடத்துல போய் அவர் வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கேசித்வஜர் இருக்காரு, அவர் ராஜ்யத்துல இருக்கார். அவர் ஈயாஜசோபி சுபகூன் யஜ்ஞான் ஞான வியபாஸ்ரயா பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய தர்த்தும் மிருத்யும் அவித்யா. இத பாஷ்யக்காரர் அடிக்கடி இந்த பிரமாணத்தை எடுத்து காட்டுவார். ஈயாஜ சோவிசு பகூன் யஜ்ஞான். ஈயாஜ அவர் நிறைய யாகங்களை எல்லாம் பண்ணினார். யாகங்களை எல்லாம் கேசித்வஜர் என்ன பண்ணார், நிறைய ஒரு ஞானம் இருக்கு அவருக்கு. ஞானம் இருந்தாலும் அதுல பிரம்ம வித்தியையும் இருந்துட்டு அந்த அந்த பலவிதமான யாகங்கள் சுபகூன் யஜ்ஞான் ஞான வியபாஸ்ரயா,
ஞானத்தில் இருந்து கொண்டே பலவிதமான கர்மாக்களை, தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களையும் செய்து கொண்டு பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய, பிரம்ம வித்யில் ஊன்றி இருந்தே, அதாவது தர்த்தும் மிருத்யும் இச்சையா. இங்க மிருத்யும் தர்த்தும்னா இந்த இந்த பிரம்ம வித்தைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த விக்னங்கள்லாம் தொலையணுங்கிறதுக்காக இந்த கர்மாக்களை பண்றது. இது வேதாந்த சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்குன்னு இருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த கர்மாக்களை எல்லாம் நாம அவசியம் பண்ணணும். இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த கர்மாக்கள் பண்ண நாம பகவான உபாசனை பண்றதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய விக்னங்கள்லாம் போகும். அதுதான் மிருத்யும் தர்த்து நிச்சயான்னு கேட்டா, அதுக்கு வியாக்கியானத்துல எழுதுற இந்த இது ஸ்ருதேஹே ஸ்வாத்தியாயஸ்ய வித்யாங்கத்வம் முக்தம். இதானீம் யஜ்ஞாதி ஸ்ருதேஹே யஜ்ஞா அங்கத்வம் உச்சதே இயாஜ சோபி கேசித்வஜா ஞானவ்யபாஸ்ரயः ஆத்ம ஞானவான் பிரம்ம வித்யாமதிஷ்டாய பிரம்ம உபாசன நிஷ்டः ஏவ இயாஜ. கிமர்த்தம் இத்யதः மிருத்யுः பரவித்யா உற்பத்தி விரோதி பிராச்சீன கர்மா அவித்யா கர்மனா அவித்யா கர்மசம்யா இது வக்ஷியதே. அழகா எடுத்து காட்டுறா இருப்போம். மிருத்யுனா என்ன அப்படின்னு கேட்டா, பரவித்யா உற்பத்தி விரோதி பிராச்சீன கர்மா. பரவித்யான பிரம்ம வித்யை, பிரம்மத்தை உபாசனம் பண்ணுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த கர்மா பிராச்சீன கர்மாக்கள். பிராச்சீன கர்மாக்கள்லாம் என்ன ஆகும்னு கேட்டா, நமக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாக்களை பண்ண இந்த கர்மாவனால அந்த இடையூறுகள்லாம் விலகும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற சுபகவன் பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய பிரம்ம உபாசன நிஷ்டா. பிரம்மத்து உபாசனத்தை செய்து கொண்டே இந்த இடையூறுகளை எல்லாம் போக வேண்டும் என்ற காரணத்தினால் பலவிதமான அந்த கர்மாக்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். ஏகதா வர்த்தமானஹா வர்த்தமானஸ்ய யாகே யோகவிதாம் வர தர்மதேனம் ஜகான உக்ரசார்தூலோ விஜனே வனே. இந்த மாதிரி அவர் நிறைய இந்த காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு வர போது, ஒரு நாள் இந்த ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்க இந்த கேசித்வஜர் யாகம் பண்ணிட்டு இருக்கிற போது, அந்த ஒரு ஒரு பிரவர்க்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஹோமம், அதுல ஹவிஸுக்காக ஒரு மிருகம், ஒரு பசு அதை வச்சுக்கணும். அந்த பசு அது என்ன பண்ணுவான்னு கேட்டா, அந்த ஒரு பால், இந்த கொடுக்கக்கூடிய அந்த பால் அது எங்கேயோ காட்டுல மேய்ஞ்சின்னு இருக்கிற போது அந்த யாக பசுவை ஒரு புலி அடிச்சு கொண்டு சாட்டு போயிடுது. அந்த யாக பசுவை, யாகத்துக்குன்னு வச்சிருந்த பசுவை இது காட்டுல மேய போறச்சே ஒரு புலி அடிச்சு கொண்டுடுது. அதான் சொல்ற ஏகதா வர்த்தமானஸ்ய யாகே யோகவிதாம் வர தர்மதேனும். அதை சொல்றச்சே எப்படி சொல்ற, தர்மத்துக்காக உண்டான தேனு, யாகத்துக்காக ஏற்பட்ட அந்த தேனுவை ஜகான ஷார்தூலா. ஷார்தூலம்னா புலி, உக்ர ஷார்தூலா, ஒரு பயங்கரமான புலி ஜகான விஜனே வனே, ஒரு காட்டுல கொண்டுடுத்து. ததோ ராஜா ஹதாம் ஸ்ருத்வா தேனும் வியாக்ரேண ச ரித்விஜா பிராயஷ்சித்தம் ச பப்ரச்ச கிம் அத்ர இது விதீயதாம். இப்போ யாகத்துக்கு உண்டான திரவியம் நஷ்டமா போயிடுது, யாகத்துக்கு உண்டான பசு போயிடுது. இப்ப யாகம் பூர்த்தி ஆகாது. இப்போ யாகம் பூர்த்தி ஆகலைன்னா பாப்பம் சேரும். ஆரம்பிச்ச யாகத்தை நாம எப்படியாவது அதை சரியா பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணலைன்னா அது பெரிய பாபத்துல போய் சேரும். ரெண்டாவது, அந்த பாபம் வந்ததுன்னா நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வரும். ஏன்னா நம்ம கைசிக மகாத்மியத்துல அந்த பிரம்ம ராட்சஸ் சொல்றான், நான் சோமசர்மான்னு ஒரு பிராமணனா இருந்தேன், ஒரு யாகம் ஆரம்பிச்சு யாகம் பூர்த்தி ஆகாமலேயே எனக்கு மரணம் வந்துடுத்து, அதனால நான் பிரம்ம ராட்சஸா போயிட்டேன்னு சொல்றான். அது மாதிரி இந்த யாகத்துக்கு உண்டான தேனு பசுவை புலி அடிச்சு கொண்டுடவே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஹதாம் ஸ்ருத்வா தேனும் வியாக்ரேணச்ச ரித்விஜா, உடனே ரித்விக்குகளை எல்லாம் கூட்ட பிராயஷ்சித்தம் சபப்ரச்சா. இப்ப இதுக்கு என்ன பிராயஷ்சித்தம் பண்றது? இப்ப யாகத்துக்கு உண்டான பசு போயிடுத்து, யாகம் பூர்த்தியாக போறது இல்லை. இப்ப இதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணணுமோ இல்லையோ, இல்லாட்டா பாபம் சேருமே அப்படிங்கிறதுக்காக பிராயஷ்சித்தம் பப்ரச்சா கிமத்ர இது என்ன பிராயஷ்சித்தமோ எல்லாரும் சொல்லுங்கோ. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய யாகத்தை இருக்கக்கூடிய ரித்விக்கைகளை எல்லாம் கேட்டார்.
தே அபி ஊச்சுஹு ந வயம் வித்மஹா கஷேருஹு பிருச்சதாம் இது. உடனே அவள்லாம் சொன்னா, சுவாமி இதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் எங்களுக்கு தெரியாது. இப்போ கஷேருன்னு ஒரு பெரிய ரிஷி இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் சொல்லணும், எங்களுக்கு பிராயஷ்சித்தத்தை பத்தி தெரியாது. அவ சொல்லிட்டா, தேபி ஊச்சுரு நவயம் வித்மஹா கஷேருஹு பிருச்சதாம், அவரை கேளுங்கோ. கஷேருஹு அப்படி தேனோக்தா ததைவ பிராக பார்கவம். அவரும் சொன்னார், சுவாமி இது எனக்கு பிராயஷ்சித்தம் தெரியாது. கஷேருட்ட போய் கேட்டா அவர்னு சொன்னார், சுவாமி எனக்கும் இதை பத்தி ஒன்றும் தெரியாது சுவாமி, நீங்க பிருகு மகர்ஷியோடைய புத்திர சுனகர்னு இருக்கார், அவர்கிட்ட சுனகர்கிட்ட போய் கேளுங்கோ. சுனகம் பிரிச்ச ராஜேந்திர நாகம் வேத்மி ந வேத்ஸ்யதி. அவர் பிருகுவனுடைய பிள்ளை சுனகர்னு இருக்க, அவரை கேளுங்கோ, அவர் ஒருவேளை இதுக்கு பிராயஷ்சித்தம் சொல்லுவார் அப்படின்னா. சகத்வா தம் அப்ரிச்ச சோ அபியாக ஸ்ருணு என்மனே. அவர்கிட்ட போய் கேட்டா அவரும் சொன்னார், சுவாமி எனக்கும் தெரியாது சுவாமி, அவருக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த இந்த லோகத்துல யாருக்கு ந கஷேருஹு ந சைவாகம் நச்ச ஏகஹா சாம்பிரதம் புவி வேத்தி ஏகையேவா. இந்த லோகத்துல யாருக்குமே தெரியாது சுவாமி இதுக்கு பிராயஷ்சித்தம், இதுக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு எனக்கு எனக்கும் தெரியாது, அவர் கஷேருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் இதுக்கு பிராயஷ்சித்தமே தெரியாது. ஒருத்தர் தான் தெரிஞ்சவர் இருக்கார், வேத்தி ஏகையேவ சத்ரு, உன்னுடைய சத்ருவராக இருக்கக்கூடிய காண்டிக்கியா, நீ ஜெயிச்சிய, நீ நாட்டை விட்டு துரத்தினியே ஒருத்தர், காண்டிக்கிய ஜனகர்னு துரத்தினியோ இல்லையோ, அவர் ஒருத்தருக்கு தான் இந்த பிராயஷ்சித்தம் தெரியும், வேற யாருக்கும் எங்களுக்கெல்லாம் யாருக்குமே பிராயஷ்சித்தம் தெரியாது, உங்களுக்கு வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்டுக்கோன்னுட்டாரு. சச்சாக தம் பிரஜாம ஏஷ பிரஷ்டும் ஆத்மரிபும் முனே பிராப்த ஏவ மகாயஜ்ஞோ யதி மாம் ச ஹனிஷ்யதி பிராயஷ்சித்தம் அசேஷேண சேத் பிருஷ்டோ வதிஷ்யதி ததச்சா அவிகலோ யோகோ முனிஸ்ரேஷ்ட பவிஷ்யதி. அவர் பார்த்தார், இது பாதி என்னுடைய ஒரு என்னுடைய சத்ருவாக இருக்கார், காண்டிக்க சத்ருன்னா என்ன, பங்காளி தானே, பங்காளி தான் சத்ரு, இப்போ அவருக்கு தான் தெரியும்னு உடனே பார்த்தா, சரி நான் அவர்கிட்டயே போய் கேட்கிறேன் சுவாமி அப்படின்னு கிளம்பிட்டார் அவர். நான் அவர்கிட்டயோ போய் கேட்கிறேன், நான் அவர்கிட்ட போய் கேட்க போனே அவர் என்ன கொன்னாலும் கொல்லுவார், நான் இருக்கிற கோபத்துல என்னுடைய சத்ருவோ இல்லையோ கொன்னாருன்னு வச்சுக்குவோம், கொன்னாரும் வச்சுட்டா நான் நடுவுல பூர்த்தியாக என்ன கொண்டுட்டார், அப்ப யாகம் பண்ணின பூர்த்தி எனக்கு வந்துடும், இல்ல எனக்கு உபதேசம் பண்ணா நான் யாகத்தை பூர்த்தி எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான் அப்படின்னு நினைச்சுட்டார். கேசித்வஜர் என்ன நினைச்சா, இப்போ சரி நான் அவர்கிட்டயோ போய் கேட்கிறேன், அவர் கோபத்துல என்ன வதம் பண்ணினா சரி, அப்ப நான் யாகத்தை பூர்த்தி பண்ணின பலன் எனக்கு வந்துடும், இல்லையா அவர் எனக்கு பிராயஷ்சித்தத்தை சொல்லிவிட்டாருன்னா எனக்கு யாகம் பூர்த்தி ஆகிடுறது, எப்படி இருந்தாலும் எனக்கு அட்வான்டேஜ் தான், எனக்கு அனுகூலம் தான் நான் சொன்னார். சச்சாக தம் பிரஜாமி ஏஷம் பிரஷ்டும் ஆத்மரிப்பும் முனே, என்னுடைய ஆத்மசத்ருவா இருக்கக்கூடிய கேட்க போறேன். பிராப்தையேவ மகாயஜ்ஞோ எதி மாம் ச ஹனிஷ்யதி, எதி சஹா ஹனிஷ்யதி, என்னை கொல்வாராயின் எனக்கு மாம் பிராப்தையேவ மகாயஜ்ஞா, யஜ்ஞமானது பூர்த்தி ஆயிடும் எனக்கு, இல்லையா பிராயஷ்சித்தம் அசேஷேன சச்சேத் பிருஷ்டோஹா, சரி எனக்கு மொத்த பிராயஷ்சித்தையும் சொல்லுவாரேயானால் ததச்ச அபிகலா யோகோ முனிஸ்ரேஷ்ட பவிஷ்யதி, எனக்கு அந்த யாகம்ன்றது எனக்கு பூர்த்தியாக ஆயிடும், அப்படின்னு எப்படி இருந்தாலும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். எப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பராசரர் சொல்ல, இத்யுக்த்வா ரதமாருஹ்ய கிருஷ்ணாஜினதரோ நிருபஹா வனம் ஜகாம எத்ராஸ்தே ச காண்டிக்யோ மகாமதிஹி. உடனே கேசத்வஜர் ஏறிண்டார், தேர்ல ஏறிண்டார், மான் தோலை போத்திண்டு அங்க காண்டிக்க ஜனகர் எங்க இருக்காரோ அந்த காட்டுக்கு தேடிண்டு போனார். தம் ஆபதந்தம் ஆலோக்கிய காண்டிக்யோ ரிபும் ஆத்மனஹ புரோவாச்ச குரோததாம்பிராக்ஷஹ சமாரோபித கார்முகஹா. அவரை பார்த்தாரோ இல்லையோ இவருக்கு காண்டிக்க ஜனக்கு கோபம் வந்துடுது, என்ன காட்டுல நாட்டை விட்டு துரத்தி காட்டுக்கு அனுப்பிச்சதும் இல்லாம திருப்பி என்ன வதம் பண்றதுக்கு வராம போல இருக்கு அப்படின்னு இவரும் வில்லியாம்பியும் கையில எடுத்துனுட்டார். தம் ஆபதந்தம் ஆலோக்கிய காண்டிக்கா இருக்கும் ஆத்மனா புரோவாச்ச குரோத தாம்பிராக்ஷா, கண்ணு ஜபஜபன்னு ஆயிடுத்து.
உடனே என்ன பண்ண, ஆரோபித்த கார்முகா, உடனே வில்லுல நாண போட்டின்டா எடுத்துட்டார் கைய. காண்டிக்யா கிருஷ்ணாஜினம் துவம் கவச்சம் ஆபத்யா அஸ்மான் ஹனிஷ்யசி கிருஷ்ணாஜினதரே வேட்சி ந மயி பிரஹரிஷ்யதி மிருகாணாம் வத பிருஷ்டேஷு மூட கிருஷ்ணாஜினம் ந கிம் ஏஷாம் மயா த்வயா ச உக்ராஹ பிரஹிதாஸ்சிதசாயகாஹ சத்வாமகம் ஹனிஷ்யாமி நமே ஜீவன் விமோக்ஷசே ஆததாயீசி துர்புத்தே மம ராஜ்யஹரோ ரிபுகு. உடனே காண்டிக்க கோபத்தோட சொல்றாரு, அயோக்கியனே, இந்த மாதிரி துஸ்தா, நீ இந்த மாதிரி கிருஷ்ணாஜினம் போட்டு வேஷம் போட்டு வந்தா நல்லவ மாதிரி என்கிட்ட நடிக்க வந்திருக்கியா கேக்குறாரு. இப்போ கிருஷ்ணாஜினம் துவம் கவச்சம் ஆபத்யா, கிருஷ்ணாஜினத்தை போத்துண்டு வந்து கவசம் போட்டுண்டு என்னை இங்க கொல்ல வந்திருக்கியா, என்னை வதம் பண்ண வந்திருக்கியா, நான் வந்து மான் தோல் போட்டுண்டு வந்தா நான் கொல்ல மாட்டேன்னு ஒரு எண்ணமா உனக்கு கேட்க, கிருஷ்ணாஜினதரே வேட்சி நமயி பிரகரிஷதி, நான் மான் தோல் போட்டுன்னு வந்தா நான் ஏதோ நல்லவனாட்டம் வந்திருக்கேன், உன்னை கொல்ல மாட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கியா, மிருகாணாம் வத பிருஷ்டேஷு முட கிருஷ்ணாஜினம், இல்ல மான் தோலை பூவோ அதை பியஸ் பண்ணிட்டு அதை தாண்டி என்ன அம்பால அடிக்க முடியாதா, நானும் நீயும் எத்தனை மான்களை எல்லாம் வேட்டையாடி இருக்கோம், ஏஷாம் மயாத்வயாச்ச உக்ராக பிரஹிதாக ஷிதா சாயகாக, கூர்மையான அம்புகளால் நாம எத்தனை மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி இருக்கோம், அது மாதிரி பாரி போன என்ன பண்றேன், சத்வாமகம் ஹனிஷ்யாமி, இப்ப நான் உன்னை கொல்ல போறேன், நமே ஜீவன் விமோக்ஷசே, நீ இப்போ உயிரோட போகவே முடியாது, அதனால நிச்சயம் பண்ண முடியாது, அதனால நீ வந்து என்கிட்ட இருந்து ராஜ்யத்தை பிடிங்கிட்டு இருக்கையோ இல்லையோ, நீ வந்து ஆததாயி 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 அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இந்த ஒரு ஒரு கீதையில எடுக்கிற ஆததாயினஹா, ஆததாயிகளை கொல்றதுல தப்பே இல்லைன்னு சாஸ்திரம். இதுல ஆததாயின்னா தன்னுடைய சொத்தை பிடிங்கின்றவன், தன்னுடைய சொத்தை யார் பிடிங்கின்ற இருக்கானோ அவனுக்கு ஆததாயி, சொத்தை பிடிங்கின்றவன், வீட்டுக்கு நெருப்பு வச்சவன், அடுத்தவன் சொத்தை அபகரிச்சவன், இவனுக்கெல்லாம் ஆததாயின்னு பேரு. கீதையில இந்த அர்ஜுன கிருஷ்ண பெருமாள் இவாள்லாம் கௌரவர்கள்லாம் உனக்கு ஆததாயி இல்லையோ, அவளை கொல்றதுல என்ன தப்பு அர்ஜுனா, சண்டை போட்டு யுத்தம், அவளை கொல்றதுல தப்பே இல்லையாம், சாஸ்திரம் சொல்றது. ஆததாயியா இருக்கிறவனை எல்லாம் கொல்றதுல தப்பே கிடையாது, ஏன்னா இவாளுக்கு அரக்க மாளிகையில விருப்ப வச்சான், இவாளை சொத்தை பிடிங்கிண்டு விட்டவன், இந்த மாதிரி என்னெல்லாம் பண்றானோ இவனுக்கெல்லாம் ஆததாயிகள்னு பேர். இவர் காண்டிக்க ஜனகர் கேசித்வஜரை பார்த்து சொல்றார், நீ ஆததாயி இல்லையா, உன்னை கொல்றதுல ஒன்னும் தப்பே இல்லையே, நான் இப்ப உன்னை கொல்ல போறேன் பார் அப்படின்னு அம்பையும் இல்லையும் எடுத்துனுட்டா இருக்கும். அவோ அந்த கேசித்வஜ உவாச்ச காண்டிக்க சம்சயம் பிரஷ்டும் பவந்தம் அகம் ஆகதா நத்வாம் ஹந்தும் விசாரிய ஏதத் கோபம் பானம் விமுஞ்சவா. உடனே சொல்றாரு, அப்பா நான் வந்து உங்களோட சண்டை போட வரலப்பா, காண்டிக்கா சம்சயம் பிரஷ்டம், எனக்கு ஒரு சந்தேகத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கேன், இப்போ பவந்தம் அகம் ஆகதா, உங்ககிட்ட நான் சந்தேகத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கேன், நத்வாம் ஹந்தும், உன்னை கொல்றதுக்கு வரல, நான் சொல்றத கேட்டுட்டு விசாரிச்சுட்டு நீ என்ன கொல்றையோ இல்ல வில்லியாம்பியும் கீழே போடுறியோ நீ தீர்மானம் பண்ணிக்கோ சொல்ற. விசாரிய ஏதது கோபம் பானம் விமுஞ்சவா, கோபத்தை விடுறையோ இல்ல இந்த பானத்தை விடுறையோ ஏதோ ஒண்ணு நீ பண்ணிக்கோ, நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் நீ தீர்மானம் பண்ணிக்கோ. ஸ்ரீ பராசரஹா ததஹா ச மந்திரிபிஹி சார்த்தம் ஏகாந்தே ச புரோஹிதः மந்திரயாமாச காண்டிக்யः சர்வைரேவ மகாமதிஹி. உடனே இந்த காண்டிக்க ஜனகர் என்ன பண்ண, எல்லாரையும் எல்லாரையும் தன்னுடைய புரோகிதர்கள் மந்திரிகள்லாம் கூட்டு மந்திராலோசனை பண்ணினார். அவர் மந்திரிபிகி சார்த்தம் ஏகாந்தே, ஒரு ஏகாந்தமா தனியா போய் பண்ணார். மந்திரயாமாச காண்டிக்யா சர்வைரேவ மகாமதி தம் ஊச்சு மந்திரிணா வத்யோ ரிபுரேஷா வசம் கதஹ ஹதோ அஸ்மின் பிருத்திவி சர்வா தவ வஷ்யா பவிஷ்யதி. உடனே மந்திரிகள்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணினாலா, இப்போ சத்ரு உங்க வசத்துல மாட்டின்னு இருக்கான், அவனை உடனே கொன்னுடுங்கோ, இப்போ வந்து அவனை கொல்றதுதான் சரி, இப்போ அவனை கொன்னுட்டேன்னா
உங்க ராஜ்யம் முழுக்க உங்களுக்கு வந்துடும், நீங்க மறுபடியும் ராஜாவாக ஆயிடலாம். அவ எப்படி உபதேசம் தம் ஊச்சுஹோ மந்திரினா வத்யோ ரிபுஹு, சத்ருவ கொல்ல வேண்டியதுதான், ஏஷ வசங்கதா, உங்ககிட்ட வசமா மாட்டின்னு இருக்கான் இப்போ, ஹதோ ஹதே அஸ்மின் பிருத்திவி சர்வா தவ வஷ்யா, இவனை கொண்டுட்டா இந்த மொத்த பூமியும் உங்களுக்கு வசமாயிடும். பவிஷ்யதி காண்டிக்யஸ்ச ஆஹ தான் சர்வான் ஏவம் ஏதது ந சம்சயः ஹதே அஸ்மின் பிருத்திவி சர்வா மம வஷ்யா பவிஷ்யதி. உடனே அவர் சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இவனை கொன்னுட்டானா எனக்கு இந்த பூமி மொத்தம் எனக்கு சேர்ந்துரும், இப்போ மொத்தத்துக்கும் நான் ராஜாவாக ஆயிடுவான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா பரலோக ஜெயா தஸ்ய பிருத்திவி சகலா மம ந ஹன்மி சேத் லோக ஜெயோ மம தஸ்ய வசுந்தரா. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இவனை கொன்னுட்டு இதெல்லாம் இருக்கு, ஆனா இவனை நான் கொன்னுட்டேன்னா அவன் சொர்க்கத்துக்கு மேல் லோகத்துக்கு போயிடுவான். இப்போ நான் அவனை கொல்லாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நல்ல மோட்சம் கிடைச்சிடும், எனக்கு நல்ல லோகம் கிடைக்கும், அவனுக்கு இந்த பூமி கிடைக்கும். அவனை கொல்லாம நான் விட்டுடுறேன், கொட்டுட்டாக்க எனக்கு என்னாச்சு, சரி போட்டமே என்ன போ, எனக்கு நல்ல லோகம் கிடைக்கும், அவனுக்கு பூமி கிடைச்சிட்டு போட்டோமே. ஆகினால நாகம் மன்யே லோக ஜயாத் அதிகா சியாத் வசுந்தரா பரலோக ஜெயோ அனந்தஹா சொல்ப காலோ மஹீஜயா. உடனே அழகா சொல்ல, நான் இந்த ஒரு இந்த லோகத்துல இந்த பிருத்திவி பாகம் எத்தனை நாள் நாம இருந்துட போறோம், எவ்வளவு நாள் இதை நாம அனுபவிச்சிட போறோம். ஆகையினால இதை விட மேல லோகம் மோட்ச லோகம் சிறந்தது இல்லையா, அது ரொம்ப சாஸ்வதமாக இருக்குமோ இல்லையோ. அதாவது இந்த இந்த பரலோகத்துல போய் ஜெயிச்சு அங்க போய் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நாள் இருக்கும், இங்க லோகத்துல இருக்கிறதுங்கிறது என்ன, பரலோக ஜெயோ அனந்தகா சொல்ப காலோ மஹீஜயா. மஹீனா பிருத்திவி, பூமியை ஜெயிக்கிறதுங்கிறது சொல்ப காலம்தான் இருக்கும், ஆனா பரலோகம்ங்கிறது ரொம்ப காலம் இருக்கும். தஸ்மாத் ந ஏனம் ஹனிஷ்யாமி எத் பிரிச்சதி வதாமி தது. அதனால நான் இப்போ அவனை கொல்ல போறது இல்லை. எப்படின்னு கேட்டா, நான் அவன் என்ன சந்தேகம் கேட்கிறானோ சந்தேகத்துக்கு பதில் தெரிஞ்சா நான் சொல்றேன் அப்படின்னு விட்டாரு. ஸ்ரீ பராசரா ததா தம் அபியுபேத்திய ஆஹ காண்டிக்ய ஜனகோ ரிபம் பிரஷ்டவ்யம் யத்வயா சர்வம் தத் பிருச்சஸ்வ வதாம்யஹம். சரி போய் போ, நீ கேளு, என்ன கேட்கணுமோ கேளு, தத் பிருச்சஸ்வ வதாமிய, நான் அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்றேன், உனக்கு என்ன கேட்கணுமோ என்ன சந்தேகமோ அதை கேளு, நான் உனக்கு முடிஞ்சா பதில் சொல்றேன் அப்படின்னு விட்டாரு. சொன்ன உடனே சொல்ல ஸ்ரீ பராசரா ததா சர்வம் யதாவிருத்தம் தர்மதேனு வதம் துஜ கதயித்வா சபப்ரச்ச பிராயஷ்சப்தம் ஹி தத்கதம். உடனே அவர் கேசத்வஜர் சொன்னார், இந்த மாதிரிப்பா நான் யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன், இந்த பசுவை கொன்னுடுத்து, இதுக்கு பிராயஷ்சித்தம் யாரை கேட்டாலும் தெரியல, உனக்கு தான் தெரியும்னு சொல்றா, அதனால இதுக்கு பிராயஷ்சித்தம் நீ என்ன சொல்லு, அந்த பிராயஷ்சித்தத்தை நான் பண்றேன் அப்படின்னு இவர் கேட்டார். சச்சா ஆச்சஷ்ட யதான்யாயம் துஜா கேசித்வஜாய தத் பிராயஷ்சித்தம் அசேஷேண யத்வை தத்ர விதீயதே விதிதார்த்தஸ்ய தேனைவ ஹி அனுஜ்ஞாதோ மகாத்மனா யாகபூமிம் உபாகம்ய சக்கரே சர்வா கிரியாக கிரமாது. உடனே அவர் காண்டிக்க ஜனகர் சாஸ்திரத்துல எப்படியெல்லாம் அதுக்கு பிராயஷ்சித்தங்கள்லாம் உண்டோ அத்தனையும் பிராயஷ்சித்தம் அசேஷேன தத்திர விதீயத்தை, அது என்னென்னலாம் விதிக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் முழுக்க அவருக்கு சொல்லி கேசத்வஜாய தத்து யதான்யாயம், அதையெல்லாம் உள்ளபடி அவருக்கு என்னென்ன பிராயஷ்சித்தங்கள்லாம் உண்டோ அத்தனை பிராயஷ்சித்தையும் சொன்னார். இப்போ அவர் வந்தார், கேட்ல விதிதார்த்தஸ்ய தேனைவ ஹி அனுஜ்ஞாதா. உடனே அவர்கிட்ட நியமனம் வாங்கிட்டார். அனுஜ்ஞாதா பர்மிட்டட்னு அர்த்தம். அவர் பிராயஷ்சித்தத்தை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய அஞ்சலியை பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பிராயஷ்சித்தத்தை எல்லாம் பண்ணி அந்த யாகத்தை எப்படி பூர்த்தி பண்ணணுமோ அதை பூர்த்தி பண்ணிவிட்டார். கிரியாக கிரமாத்து சர்வா சக்கரை எல்லாத்தையும் பண்ண கிரமேண விதிவது யாகம் நீத்வா சோ அவபிருதா பிருதா கிருதகிருத்தியா ததோ பூத்வா சிந்தையாமாச பார்த்திவா.
அப்போ யாகத்தை எல்லாம் பண்ணி யாகத்துக்கு அந்த அவபிருத்தம்னா யாகத்தினுடைய முடிவு, அவபிருத்தம்னா யாகத்தை முடிச்சு அதை முழுகிறது. இப்ப தீர்த்தவாரின்னு சொல்றோம் இல்லையோ உற்சவங்கள், அது மாதிரி தீர்த்தவாரி யாகத்தை முடிச்ச உடனே ஒரு அவபிருத்தம்னு வந்து எல்லாரையும் உண்டு பண்ணிட்டு கிரமேண விதிவது பூஜிதாச்ச த்விஜாஹா சர்வே சதஸ்யா மானிதா மயா. எல்லாருக்கும் கிரமமா எப்படி சத்காரம் பண்ணணுமோ, எல்லாரையும் எப்படி எல்லாம் கௌரவிக்கணுமோ அந்த விதமாக கௌரவித்து எல்லாருக்கும் பண்ணாலும் ததைவ அர்த்தி ஜனஹா அப்படி அர்த்தைஹி யோஜிதோ அமிதம் அமிதைஹி மயா. எல்லாருக்கும் எல்லாத்தையும் வேணுங்கிற வரையில் போரும் சொல்ற வரையில் கொடுத்துட்டேன். யதார்கம் மஸ்ய லோகஸ்ய மயா சர்வம் விசேஷ்டிதம் அனிஷ்பன்ன கிரியம் சேதா ததாபி மம கிம் யதா. நான் எல்லாத்தையும் கிரமமா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் மனசுல ஏதோ ஒரு குறை இருந்துருக்கு, ஏதோ குறை இருந்துட்டே இருக்கு. என்ன காரணமே தெரியலையே. இப்ப நான் யாகத்தை கிரமமா முடிச்சுட்டேன். யாகத்துல எல்லாருக்கும் தட்சிணை எல்லாம் நிறைய கொடுத்துட்டேன், போரும் சொல்ற அளவுக்கும் கொடுத்துட்டேன். ஆனாலும் என் மனசுல ஏதோ நிம்மதி இல்லை, ஏதோ குறை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சார் அவர். யதார்ஹம் அஸ்ய லோகஸ்ய மயா சர்வம் விசேஷ்டிதம் அனிஷ்பன்ன கிரியம் சேதா ததாபி மம கிம் யதா இத்தம் சஞ்சிந்தயன்னேவ சஸ்மார ச மஹீபதி காண்டிக்யாய ந தத்தா இது மயாமே குரு தட்சிணா. எல்லாத்தையும் பண்ண ஒரு யோஜனை தோணிது. இதுக்கு பிராயஷ்சித்தம் காண்டிக்கிறதான்னு சொன்னார். இப்ப காண்டிக்கிறதுக்கு நான் குரு தட்சிணை கொடுக்கவே இல்லையே. அவருக்கு இந்த எண்ணம் வந்துடுத்து, காண்டிக்கிறதுக்கு நான் குரு தட்சிணை கொடுக்காத விட்டுட்டேன் பத்தியா. அப்போ நான் பண்ணதெல்லாம் இதுக்கு வியர்த்தமா போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சார். குரு தட்சிணா மயாவே ந தத்தா இது ச ஜகாம ததா பூயோ ரதம் ஆருஹ்ய பார்த்திவஹா மைத்ரேய துர்க ககனம் காண்டிக்கோ எத்திர சம்ஸ்திதா. உடனே அங்க மறுபடியும் ரதத்துல ஏறி அவர் காண்டிக்கிற பார்க்கறதுக்கு போனார். பார்த்துட்டு இத்தம் ச ஜகாம ததா பூயோ ரதமாருஹ்ய பார்த்திவஹா மைத்ரேய துர்க ககனம் காண்டிக்யோ எத்திர சம்ஸ்திதா காண்டிக்யோபி புனர்திருஷ்ட்வா தம் ஆயாந்தம் திருதாயுதா தஸ்தோஹந்தும் திருதமதிஹி தமாக ச புனர் நிருபகா. மறுபடியும் வரத பார்த்தார். அவர் ஆயுதங்களோட வரத பார்த்த உடனே மறுபடியும் இவர் ஆயுதத்தை எடுத்துட்டார். காண்டிக்கிற மறுபடியும் ஆயுதத்தை உடனே அவர் சொன்னார், காண்டிக்யோபி புனர்திருஷ்டா தம் ஆயாந்தம் போ நாகம் தே அபராதாய பிராப்தா காண்டிக்யா மாக்ருதாக குரோஹோ நிஷ்கிரியா தானாய மாம் அவேஹி தொம் ஆகதம். சுவாமி, நான் உங்க கூட சண்டை போட வரல சொன்னார். தே அபராதாய போ நாகம் தே அபராத, உங்ககிட்ட நான் அபராதப்பட வரல, நான் உங்க கூட சண்டை போட வரல சுவாமி. காண்டிக்காய மாக்ருதாக, கோவிச்சுக்காதையும், நான் உங்க கூட சண்டை போட வரலை. குரோஹோ நிஷ்கிரிய தானாய மாம் அவேஹி தொம் ஆகதம். நான் குருவுக்கு உண்டான தட்சணை கொடுக்கல, நான் இப்போ குரு தட்சணை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நீர் என்ன குரு தட்சணை கேட்கிறோரோ கொடுக்கறதுக்கு வந்தேன். நிஷ்பாதிதோ மயா யாகா சம்யக்கு உபதேசதா சோகம் தே தாத்துமிச்சாமி விரணீஸ்வ குரு தட்சிணா. எனக்கு வந்து யாகத்தை நன்னா பூர்த்தி பண்ணிவிட்டேன். நீ சொன்ன உபதேசத்தை கேட்டு யாகா மயா சம்யக்கு நிஷ்பாதிதா, யாகத்தை நன்னா பண்ணி முடிச்சுட்டேன். ஆனா சோகம் தே தாத்துமிச்சாமி, உமக்கு குரு தட்சிணை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அதனால விரணீஸ்வா, நீ என்ன குரு தட்சிணை கேட்கிறாரோ அதை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் கேசத்வஜர் சொன்னார். ஸ்ரீ பராசரஹா பூயஹா ச மந்திரிபிஹி சார்த்தம் மந்திரயாமாச பார்த்திவஹா குருர் நிஷ்கிரிய காமோ அயம் கிம் மயா பிரார்த்தியதாமிதி. உடனே காண்டிக்கர் உடனே மந்திரிகளை எல்லாம் கூட்டுட்டு இந்த இப்போ குருதட்சிணை எல்லாம் கொடுக்க வந்திருக்க, நான் இப்ப என்ன கேட்கணும், என்ன குருதட்சிணை கேட்கணும் அவர்கிட்ட, இதான் கேட்கணும். ஒரு கவுன்சிலிங் மந்திரிகளோட அவர் நம்மளாம் என்ன பண்ணுவோம் கேட்டா, சரி மொத்தத்தையும் குரு எவ்வளோ திருப்பி கேட்கலாமல் அவர் கேட்கிறார். பூயஹா சஹா மந்திரிபிஹி சார்த்தம் மந்திரயாமாச பார்த்திவஹா. அவர் அந்த ராஜா மந்திரிகளோடு கூட மறுபடியும் ஒரு மந்திராலோசனை பண்ணினார்.
குரு நிஷ்கிரிய காமோயம் கிம் மயா பிரார்த்தியதாம். குருதட்சிணை கொடுக்கறதுக்கு வந்திருக்க, நான் அவர்கிட்ட என்ன குருதட்சிணை கேட்கலாம்? தம் ஊச்சுஹு மந்திரிணா ராஜ்யம் அசேஷம் பிரார்த்தியதாமயம் சத்ருபிஹி பிரார்த்தியதே ராஜ்யம் அனாயாசித சைனிகை. உடனே அவர் சொன்னார், இப்போ மொத்தத்தையும் கேளுங்க, இதான் வரைச்சு ஒரு சேனைக்கு வேலையே, ஆர்மிக்கு வேலை இல்லாமலேயே நம்ம ராஜ்யத்தை அடைந்து விடலாம், வாழ்க்கெல்லாம் ஒன்றும் இது இல்லாமலே நமக்கு ஈஸியா வாங்கிடலாமோ இல்லையோ. அதனால கேட்கிறா மந்திரினா, சத்ருபிஹி பிரார்த்தியதே ராஜ்யம் அனாயாசித சைனிகை. சைனிக அனாயாசமாகவே, சேனைகளினுடைய சகாயம் இல்லாமலேயே அனாயாசமாகவே நாம இப்ப ராஜ்யத்தை எல்லாம் வாங்கிடலாம், நீங்க ராஜ்யத்தையே கேளுங்கோ அப்படின்னார். உடனே அவர் காண்டிக்கர் சொல்றார், பிரகசிய தானாக நிருபகா காண்டிக்கோ மகாமுதி. உடனே அவர் சிரிச்சுண்டே சொல்றார், அப்போ சொன்னார், சொல்ப காலம் மகீபால்யம் மாதிரிசை பிரார்த்தியதே கதை. எனக்கு இந்த அரசு சொல்ப காலம்தான் இருக்க போறது, இதை பிரார்த்திக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் சித்திக்க போறது? அவர் கேட்கிறார், எனக்கு இந்த ராஜ்யத்தை நான் தட்சிணையா கேட்டேன்னா எனக்கு கொஞ்ச காலம்தான் இந்த ராஜ்யம், நான் என்ன சாஸ்வதமாகவா இந்த ராஜ்யத்துல இருக்க போறேன்? சொல்ப காலம் தானே இருக்க போறேன் நான். அதனால ஏவம் ஏதத் பவந்தோ அத்திர ஹி அர்த்த சாதன மந்திரிணா பரமார்த்தா கதம் கோ அத்திர யூயம் நாத்திர விசக்ஷணா. உடனே மந்திரிகளை பார்த்து கேட்கறது, நீங்க வாஸ்தவம், நீங்க மந்திரிகள், எனக்கு அதுதான் சொல்லுவா, இதெல்லாம் நீங்க என்ன ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு தானே நீங்கள்லாம் வழியெல்லாம் சொல்ல முடியும், மோட்சத்துக்கு உண்டான வழியா நீங்கள்லாம் சொல்ல போறேன். இப்போ நீங்க எனக்கு உபதேசம் பண்றதெல்லாம் இதுதான் சொல்லலாம், பெரிய பல அதாவது சொல்லுவோம் இல்லையா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவா, அது மாதிரி நீங்க சின்ன விஷயத்துக்கு தான் சொல்றீர்கள், பரமார்த்தமாக மோட்சத்துக்கு உண்டான வழிகளை எல்லாம் சொல்றதுக்கு நீங்க சொல்ல போறது இல்லையே. பரமார்த்தா கதம் கோ அத்திர யூயம் நான் அத்திர, பரமார்த்தத்தை அடையறதுக்கு நீங்க எல்லாம் வழியெல்லாம் சொல்ல போறது இல்லை இல்லையா. அதனால சொல்ற, இத்தித்வா சமுபேத்திய ஏனம் சது கேசித்வஜோ நிருபஹா உவாச்ச கிம் அவசியம் துவம் ததாசி குரு தட்சிணாம். இத மாதிரி ஒரு கேஸுக்கு போய், இந்த நீர் எனக்கு குருதட்சிணை கொடுக்கறது அவசியம்னு நினைக்கிறாரோ இல்லையோ, அந்த குருதட்சிணை நான் ஒண்ணு கேட்கிறேன், அது கொடு. இத்தியுக்தா சமுபேத்திய ஏனம் சது கேசித்வஜம். அந்த கேசித்வஜரை பார்த்து கேட்கிறார், உவாச்ச கிம் அவசியம் துவம் ததாசி, நீ அவசியம் குருதட்சிணை கொடுக்கணும்னு நினைக்கிறீரா அப்படின்னு கேட்டார். பாடம் இத்தியவ தேனோக்தா காண்டிக்யா தம் அதாப்ரவீத். ஆமா சுவாமி, நான் கண்டிப்பா குருதட்சிணை உமக்கு கொடுத்துதான் ஆகணும், பாடம் நிச்சயம், இதை எனக்கு அத கண்டிப்பா உமக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கேட்ட. பிரவீத் பவான் அத்தியாத்ம விஞ்ஞான பரமார்த்த விசக்ஷணா. நீர் ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் பரமார்த்த வித்தியில நீர் அண்ணா, உனக்கு தெரியும் வெறும் வேதாந்தம் படிக்கிறது தான், ஆனாலும் உனக்கு ஆத்ம வித்தியை அடையறதுக்கு உண்டான கர்மயோகத்தை எல்லாம் பத்தி இந்த யோகாபியாசம் இருக்கும் இல்லையோ, அந்த யோக மார்க்கம்ன்றது உனக்கு நன்னா தெரியுமோ இல்லையோ, அந்த யோக மார்க்கம் இருக்கும் இல்லையோ, எதி சேத் தீயதே மஹ்யம் பவதா குரு நிஷ்கிரியா தத் கிளேஷ பிரசமாய அலம் எத் கர்ம ததுதீரய. அதாவது நீ எனக்கு குருதட்சிணை கொடுக்கணும்னு எந்த கர்மாவை பண்ணினால் லோகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி பரமார்த்தமான ஞானத்தை கொடுக்குமோ, அதாவது யோக ஞானம்னு அர்த்தம். எந்த கர்மாவை பண்ணினால் இந்த தடைகள்லாம் நீங்கி யோக ஞானம்ங்கிறது ஒருத்தனுக்கு சித்திக்குமோ, அந்த யோக ஞானத்தை நீ எனக்கு உபதேசம் பண்ணணும். நான் எப்படி உனக்கு பிராயஷ்சித்தத்தை சொன்னேனோ அதே மாதிரி நீ ஆத்மஸ்வரூப ஞானத்தை அடைவதற்கு உண்டான யோக மார்க்கம் உனக்கு தெரியும், அந்த யோக மார்க்கத்தை நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய குருதட்சிணை அப்படின்னு சொல்லி முடிச்சார். இது 6வது அத்தியாயத்துல சொல்ற விஷயம். அது 7வது அத்தியாயத்துல சொல்ற, கேஷித்வஜ உவாச்ச ந பிரார்த்திதம் தயா கஸ்மாத் அஸ்மத் ராஜ்யம் அகண்டகம் ராஜ்ய லாபாத் வினா ந அந்யது க்ஷத்ரியானாம் அதிப்பிரியம்.
உடனே கேசவ சொல்ற, சுவாமி கத்திரியனுக்கு ராஜ்யத்தை விட்டா பிரியமானது ஒண்ணுமே இல்லையே, அதுக்கு விட்டுட்டு சத்ரு இல்லாத ராஜ்யத்தை கேட்காம யோகத்தை பற்றி கேட்டீரியே, அது ஏன் கேட்டாரு, அதுக்கு நீ சொல்லும், அதுக்கு மேல நான் நமக்கு உபதேசத்தை பண்றேன்னு அவர் கேசித்வஜ் அவர்கிட்ட சொல்ற. அதுக்கு காண்டிக்கியர் பதில் சொல்லி அந்த யோகத்துக்கு உண்டான மார்க்கத்தை எல்லாம், யோக மார்க்கம்ங்கிறது எப்படி என்ன அப்படிங்கறது எல்லாம் 7வது அத்தியாயத்துல அவர் உபதேசம் பண்ணி 8வது அத்தியாயத்தை பலனை முடிக்க போறார். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் நாம பார்க்கலாம். இன்னைக்கு கேள்விகள் இருந்தா அதை கேட்கணும் தொடர்ந்து, ஏன்னா அது பெரிய தனி அத்தியாயம், 7வது அத்தியாயம். இன்னைக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம்னு. அடியேன் ஒரு இந்த யாகம் பண்ணிட்டு பிராய்ச்சித்தமே பண்ணா செத்து போயிட்டா அதுக்கு எப்படி அவ பண்ண பலன் கிடைக்கும்னு எனக்கு அது சரியா இல்லை. அதாவது அது எப்படின்னு எனக்கு புரியல. அதாவது ஒன்றும் பிராய்ச்சித்தத்துல பண்ணி மறுபடியும் யாகம் பண்ணலாம், கரெக்ட், அது ஓகே. யாகம் பண்ணும்போது அவர் கொண்டுட்டாருன்னா யாகம் பண்ணாதுதானே போற, அதுக்குண்டானது தானே அவருக்கு இது, அது எப்படி அது? அதாவது யாகத்தை இவர் பண்ணணும், அதாவது இவர் தன்னுடைய எண்ணம் இருக்கோ இல்லையோ, யாகம் பண்ண வேண்டியது, நான் யாகத்தை பூர்த்தி பண்ணணும், அதுக்கு உண்டான பிரயத்தனத்துக்காக தான் வராறவர். சோ இவர் இன்டென்ஷன் யாகத்தை பூர்த்தி அதுவா நடந்தா அது வேற விஷயம். ஆனால் இவர் என்ன பண்ணார், யாகத்தை பூர்த்தி பண்ணணும், அதுக்கு உண்டான வழியை கேட்கறதுக்கு தான் வரப்போகுது. அந்த யாக கர்த்தாவை கொண்டுட்டாக்க தோஷம் அவரது இல்லை, யார் கொல்றாரோ அவருக்கு தான், அவருக்கு யாக பலன்கிறது அவருக்கு சித்திச்சுடும் அவர். அதுதான் அங்க தாற்பயம். அடியன் ஆக்சுவலா அடியன் ஒரு டவுட், அத யாகம் அந்த பிராயச்சித்தம் என்ன சொல்றான்னு டீடைல் பண்ணலையா இதுல? புராணத்துல இதுல சொல்லலையா? ஓகே. என்ன ஒரு கியூரியாசிட்டி, என்ன பிராயச்சித்தம்னு சொல்லிப்பாருன்னு ஒரு கியூரியாசிட்டிக்காக ஒரு கேள்வி. யாகம் பண்றவாளுக்கு கேட்டு நம்ம யாகம் பண்ண போறோம். சாஸ்திரத்துல நிறைய இருக்கும், அது மீமாம்சா சாஸ்திரத்துல இருக்கணும் அது. ஏன்னா இப்ப யாகத்துல சில அந்த பிராயச்சித்தங்கள்லாம் சொல்ற, இது அபச்சேத நியாயம்னு ஒரு நியாயம், அதாவது ஒரு திருஷ்டாந்தத்துக்கு மட்டும் சொல்றேன். இப்போ யாகம் பண்றோம், யாகம் பண்றச்சே இந்த ரித்விக்குகள்லாம் பிரதட்சணம் பண்ணணும். இந்த ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மான்னு சொல்லக்கூடிய 4 ரித்விக்குகள் இவர் ஒருத்தர் பிரதட்சணம் பண்ணணும். பிரதட்சணம் பண்றச்சே ஒருத்தரோட உத்தரியத்தை இன்னொருத்தர் பிடிச்சி, இந்த சின்ன பசங்களாம் ரயில் வண்டி ஓட்டுவாளோ இல்லையோ, அது மாதிரி ஒருத்தர் உத்தரியத்தை ஒருத்தர் பிடிச்சிட்டு பிரதட்சணம் பண்ணணும். இது யாகத்துல இது கர்மா, இது அவசியம், அப்பதான் அது யாகத்தினுடைய பூர்த்தி. அது இப்போ இதுல ஒரு கேள்வி வருது, அந்த உத்தரியத்தை பிடிச்சுட்டு போறச்சு யாரும் உத்தரியத்தை விடக்கூடாது, விட்டுட்டா அதுக்கு பிராயஷ்சித்தம் உண்டு. ஏதோ நம்ம பை ஸ்லிப் நம்ம கை தவறி விட்டுட்டா அதுக்கு பிராயஷ்சித்தம் உண்டு. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, யாரு விடுறா, முதல்ல விடுறவரா, 2வது விடுறவரா, 3வது விடுறவரா, இல்ல கடைசி ஆசாமி விடுறாரா, இல்ல எல்லாரும் சைமல்டேனியஸா விடுறாளா, இந்த மாதிரி விகல்பங்கள் நிறைய உண்டு, ஆப்ஷன்ஸ் உண்டு. இது யாரு முன்னாடி விடுறா, யாரு பின்னாடி, ஒன்னொன்னுக்கும் தனித்தனி பிராயஷ்சித்தங்கள். இது ஒன்னொன்னுக்கும் தனித்தனி பிராயஷ்சித்தம் உண்டு. சைமல்டேனியஸா விட்டா அதுக்கு தனி பிராயஷ்சித்தம் உண்டு. இது மாதிரி பிராயஷ்சித்த விதின்னு தனி பிரக்கிரியே தனி. இது சாஸ்திரத்துல பெரிய விசாரம், இது அபச்சேத நியாயம்னு பேர் இருக்கு. இது எப்படின்றதெல்லாம் இது வேதாந்தத்திலயும் இந்த விசாரம் வரும். யுதப்பிரகாசிக்கல இந்த உற்சர்கா அப்ப அந்த நிறைய விசாரங்கள்லாம் வரும். அது வேதாந்தத்துல இதெல்லாம் பண்ணி எப்படி பண்ணா யாருக்கு என்ன பண்ணுன்றதெல்லாம் அந்த மாதிரி இதுக்கு தனி நியாயம் இருக்கும். பிராயஷ்சித்த, அது பிராயஷ்சித்த காண்டத்துல என்னன்றத பார்க்கணும். அது சொன்னா அது பெரிய புராணமா போயிடும். அதனால சொல்லி விட்டாரு. அவ்வளவுதான். அடியன் 2 பேருடைய உயர்ந்த குணத்தை பாருங்க. அவரும் ரொம்ப அபரிதமான இதை ரசிக்கக்கூடிய, அதாவது 2 பேர் விரோதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி மனது ரொம்ப உயர்வான, அதாவது நம்ம விரோதத்தெல்லாம் எப்படி சாதாரணமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு 2 ராஜாவுக்கு உண்டான ஈக்குவலான இதுலயே, நான் அப்படி பண்ண தப்பு பிராயச்சித்தம் வரேன், நான் உன்னைக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், அதே இந்த மோட்சத்துக்கு நான் போறதுதான் வழின்னு 2 பேருமே திங்க் பண்றதுங்கிறது ஒரு அருமையான. அது சாஸ்திர ஞானத்தினால மகான்களோட பழகினத்தினால்தான் அந்த விரோத பாவம்ங்கிறது எப்போ ஆகிட்ட வந்துட்டாலே அந்த சௌஜன்ய பாவம் வந்துடணும். அந்த விரோதத்தை விட்டுடணும். விரோதிச்சுன்னு இதுல அந்த விரோதத்தை எப்பவுமே வச்சுக்க கூடாது.
அது தப்பு. ராமனும் ஆமரணாந்தம் வைரம்ங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்போ ஒருத்தன் தப்ப திருந்திட்டானோ அப்ப அதோட விட்டுடணும், அந்த வைரத்தை, அந்த எனிமிட்டி எல்லாம் விட்டுடணும். அதான் அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சொல்லுங்க. அடியன் ஒரு அபகிருத ஸ்நானங்கிறது எல்லாரும் எல்லா ஸ்திரீகளும் பண்ணணுமா இல்ல ஒன்லி கர்த்தா அந்த மாதிரி எப்படி? எல்லாரும் பண்ணுவா. அதான் கர்த்தா கண்டிப்பா பண்ணணும். அது ஆமா ஆமா அபகிருதம் கர்த்தம். இப்போ நம்ம எல்லாரும் பண்ணாலும் அதுக்கு அந்த புண்ணியம் உண்டு. எல்லாரும் பண்றது விசேஷம்தான். இப்ப நம்ம கோவில்கள்ல உற்சவம் வருதோ இல்லையோ, உற்சவாந்தத்துல முடிவுல வரைச்ச இந்த தீர்த்தவாரின்னு சொல்றாளோ இல்லையோ, தீர்த்தவாரியில அந்த உற்சவத்துல யார் ரக்ஷாபந்தனம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த பிரதானமா இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவர் தான் முக்கியமா பண்ணணும். அவர் தான் நம்ம பார்த்திருப்போம் ஆலயங்கள் எல்லாம் போறச்ச புஷ்கரணியில போய் அந்த ஷட்டாரியை ஏழை பண்ணிட்டு அப்படியே ஜலத்துல அவகாகம் பண்ணுவா. அப்ப எல்லாரும் அந்த உற்சவத்துல பங்கெடுத்துக்கிறவா எல்லாருமே அதோட சேர்ந்து பண்ணுவார். அது மாதிரி அடியன் மாமா ஒரு சின்ன டவுட். இப்ப நம்ம கர்மாவின் அடிப்படையில தான் எல்லாருக்குமே நம்மளுக்கு பிறவின்னு ஏற்படும் போது புண்ணிய பாவத்து ஏத்த மாதிரிதான் நம்மளுக்கு நல்ல ஜென்மாவோ இந்த ஜென்மம். இப்ப நம்ம செய்யறது என்ன புண்ணியம், என்ன பண்ணோம், என்ன பாவங்கள் பண்ணோம் நம்மளுக்கு தெரியாதுன்னா நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்களையோ சந்தோஷத்தையோ அதுக்கேத்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றா. அதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரங்கள்லாம் உண்டா? இப்ப நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியாதுன்னா பிராயச்சித்தம் பரிகாரம், இப்ப இந்த மாதிரி இந்த தசை நடக்கிறது, இந்த பரிகாரம் பண்ணுங்கோ, இந்த பிராயச்சித்தம் பண்ணுங்க, அதெல்லாம் உண்மையா? அது நிஜமாவே பண்ணா அதுக்கு நான் பலன் உண்டா? அது இதுதான் அந்த கர்மயோகம்னு பேர். நம்ம பண்ணக்கூடிய ஐகிகமான பலன்கள், இந்த லோகத்துல நம்ம பலன்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தால் அதுக்குண்டான பிராயஷ்சித்தங்களை எல்லாம் பண்ணி அது பலன் வரும். ஆனா நம்ம மோட்சத்துக்கு பகவான அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற போது நமக்கு உண்டான விகிதமான கர்மாக்கள் என்ன இருக்கோ அந்த கர்மாக்களை எல்லாம் அதான் பலத்தியாகம்னு பேர், கர்மயோகம்னு பேர். அந்த பலனை பகவானுக்கு அர்ப்பணிச்சு பண்றதுனால அந்த தடங்கல்களோ அந்த பாபங்களோ தானா விலகி போயிடும். இப்ப ஐகிகமாக நான் இந்த பலனை அனுபவிக்கணுங்கிற அந்த எண்ணம், அந்த சங்கல்பத்துலதான் வித்தியாசம். அந்த சங்கல்பத்துல இந்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னு பண்றச்சு இந்த கர்மாக்களோ அந்த பாபங்களுக்கு உண்டான பிராயஷ்சித்தங்களையோ நாம அவசியம் பண்ணலாம். இது நான் பண்ணக்கூடிய கர்மாக்கள், நான் அனுபவிக்கிறது, இது எனக்கு விதி ஏற்பட்டது அப்படின்னு பகவத் அர்ப்பணமாக, இதுதான் வித்யா அங்கம்னு பேர். இந்த கர்மாக்கள் எல்லாமே நம்முடைய உபாசனத்துக்கு அங்கம்னு இருக்கிறதுனால இதை பகவத் அர்ப்பணமாக பண்ற போது அந்த தடங்கல்கள்லாம் தானாகவே போயிடும். அதனால ரெண்டுமே நம்ம சங்கல்பத்தினுடைய வித்தியாசத்தினால இதை பண்ணலாம். இல்ல அந்த பிராயச்சித்தம் பண்றது தப்பு இல்ல. பட் பிராயச்சித்தத்தினுடைய இது பலனை சாத்விக தியாகம் மாதிரி பெருமாளுடைய ஒரு திருவடியில உட்படைச்சு பண்ணலாம்ங்கிறது. அடியன் சுவாமி, இப்போ இந்த க்ஷேத்ரத்வஜன் சொல்றாரு இல்லையா, அடியன் இந்த என்னோட வர்ணாசிரம விகித கர்மாவன பண்ணினாதான் இந்த உபாசனை என்னால பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு. சோ இப்ப நமக்கெல்லாமும் அந்த வர்ணாசிரம தர்மா விதித்த கர்மாக்கள் எல்லாம் இருக்கு. அத பண்ணும் போது நம்ம பிராரப்த கர்மா எல்லாம் நம்மளை விட்டு விலகிறது, இன்னும் பெருமாளை கிட்ட சேர்றோம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் தென் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். இப்ப வர்ணாசிரம தர்மா விகித கர்மால 1% கூட பண்ண முடியலையே அடியன். அது அதை எப்படி? இது காலத்துல, அதாவது இங்க வித்யா கர்ம வித்யாங்கிறது எதை சொல்ல வர்றாருன்னு கேட்டா உபாசனம். இது பக்தி யோகத்துக்கு அங்கமானது. இந்த வித்தைகள், இந்த அங்கங்கள் எல்லாமே பக்தி யோகத்துக்கு அங்கம். இதுக்கு அடுத்த அத்தியாயத்துல சொல்ல போற. இப்ப நம்ம யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானம் சமாதின்னு சொல்லக்கூடியது எல்லாம் இந்த வித்யாய்க்கு அங்கம். வித்யானா உபாசனம், பக்தி யோகத்துக்கு அங்கமாக இதெல்லாம் விகிதம். இப்ப நாம யாரும் அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்கள் பண்றது இல்லையோ, அதனாலதான் நமக்கு இந்த கலிகாலத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவா இந்த பரநியாசம், பிரபத்தி, சரணாகதின்ற மார்க்கத்தை கொடுத்துருக்க. ஆனா அதுக்காக கர்மா பண்ணாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கும் கர்மா பண்ணித்தான் ஆகணும்.
ஆனா அதுதான் சரம ஸ்லோகத்துல சொல்ற. சர்வதர்மான் பரித்தேஜாங்கிறதுக்கெல்லாம் 2 விதமான யோஜனையும் பாஷ்யக்காரர் அதிலேயே கீதா பாஷ்யத்துல காட்டுற. நமக்கு விகிதமான கர்மாக்களை எல்லாம் அதுக்காக விட முடியாது, அதை பண்ணணும். ஆனா யாவச்சக்கியம் நம்மளால எவ்வளவு தூரம் பண்றோமோ அதை பண்ணணும். பண்ணிட்டு அதுதான் என்னால இப்ப பண்ண முடியறது. அதுக்காக பெருமாளை நம்ம பிரபன்னனா போயிட்டோமானால் பெருமாளை கணக்கு சொல்ற. கீதையில இது பக்தி யோகத்துக்கும் பண்ணலாம். அந்த பக்தி யோகம் பண்றோம், நாம எத்தனையோ கர்மாக்களை பண்ணி சில கர்மாக்கள் முக்காவாசி நம்மளால பண்ண முடியறது இல்லை. அந்த பண்ண முடியாத ஸ்தானத்துல அதுக்காக பிராயஷ்சித்தமாக ஒரு பிரபத்திய பண்ணிடும். பண்ணா அதெல்லாம் நீ பண்ணதான் நான் கணக்கு வச்சுக்கிறேன்னு ஒரு பெருமா. அவ்வளவுதான். அதனால சர்வதர்மான் பரித்தஜன விழுநில யாவச்சக்கியம் பண்றோம், பண்ண முடியாத போற பட்சத்துல அதுக்காக ஒரு பரநியாசம் சரணாகதியை பண்ணா அதெல்லாம் பண்ணதாக கணக்கு வச்சுக்கணும். இல்லையா இது அங்க பிரபத்தின்னு பேரு. அங்கி பிரபத்தின்னு சொல்றச்சே சாட்சாத் அதுவே நேர உபாயம். இந்த அங்க பிரபத்திங்கிறது இந்த பிரபத்திங்கிறது பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது. அங்கி பிரபத்திங்கிறது சாட்சாத்தாகவே நேர உபாயமாக ஆறுதுங்கிறது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அது கீதா பாஷ்யத்துல விஸ்தாரமாக சொல்வார். தாத்பரிய சந்திரிகையால இன்னும் விஸ்தாரமாக சுவாமி தேசிகனுக்கு சாதிக்கிறார். அடியே ரொம்ப ரொம்ப விசேஷமா காண்டித்தர் கர்மயோகத்துல ஈடுபாடா இருந்ததுனால அதை முன்னாடி காட்டு போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிராயச்சித்தம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர்களுடைய அதுல இதுவும் ஈடுபாடு வந்தது. இவர் ஏதோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போனா அது கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி இவர் பிரம்மஞானம் ஜாஸ்தியா உள்ள ஈடுபாடு உள்ளதுனால எனக்கு நீ சொல்ல நான் உனக்கு சொல்லணும்னு விரோதமா இருந்து ஒரு அபூர்வமான ஒரு அதாவது ரசிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். 2 பேரும் பங்காளிகளா இருந்தாலும் விரோதம் இருந்தாலும் 2 வேறுபட்ட விஷயங்களை கர்மயோகத்தினுடைய இதை கத்துன்றவர்கிட்ட பிராய்ச்சித்தம் வாங்கிட்டு இவர் அவர்கிட்ட திரும்பி எனக்கு பிரம்மஞானம் கொடுக்கு அருமையான அதாவது ஆத்மார்த்தமா ரசிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமா பர்சனல் அடியன் அனுபவிக்கிறேன். அது அந்த கதைங்கிறது நமக்கும் உபதேசம்தான். நமக்கும் இந்த மாதிரி இருக்கிற போது அந்த பரஸ்பரம் நமக்கு பிடிச்சவாளோ பிடிக்காதவாளோ நமக்கு விஷயம் தெரிஞ்சவா இந்த மாதிரி இருந்தா அவாகிட்ட கேட்கணும். கேட்டு அவ தெரிஞ்சிருக்கா தெரியலையா, அவ தெரிஞ்ச நமக்கு பிடிச்சவாளோ பிடிக்காதவாளோ இருந்தாலும் கூட இந்த வித்யை ஞானத்தை அவாகிட்டேந்து தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இது ஆத்ம குணம். இது பெரிய ஆத்ம குணத்தை சொல்றது. நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தமாகவும் வச்சுக்கணும். இது